Hi, welcome to dtrading class, the stock market institute. So, நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து ஆல்கோ ட்ரேடிங் ரிலேட்டடாகவும் அதே மாதிரி லாங் டேர்ம் ஸ்டாக் பிக்ஸ் இது எல்லாமே நம்ம ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா போற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்க தமிழ்நாடுல பார்த்த மாதிரி ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி ஆல்கோல வந்து ஒரு லாஸ் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது லாஸ் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜினா ஏன் லாஸ் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி, ஸோ நமக்கு என்ன அதனால பிரச்சனை வரும், அது எல்லாமே நம்ம கிளியரா அந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகும்போது முதல்ல ஸ்கேல்பிங்னா என்ன? ஆக்சுவலா ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த சார்ட்டை வச்சிருக்கேன். ஸோ இந்த கிரீன் இங்க இருக்கிற கிரீன் ஆரோ வந்து பாத்தீங்கன்னா பை சிக்னல், ரெட் ஆரோ வந்து செல் சிக்னல். ஸோ இப்போ நீங்க த்ரூ அவுட் த கேண்டில் இங்க பாருங்க நிறைய இடத்துல கிரீன் ரெட் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலா வந்து கிரீன் அப்போ பை பண்ணிட்டு ரெட்ல செல் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ரெட்ல செல் பண்ணிட்டு கிரீன்ல பை பண்ணுவாங்க. அதாவது ஒரு 3 minutes டைம் ஃப்ரேம் இருக்கு. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு த்ரூ அவுட் த டே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இத மாதிரி பண்ணும்போது என்ன நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத பார்க்கலாம். அதை விட முக்கியமா இதே ஸ்ட்ராட்டஜியை நான் ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட் பண்ணதுல அது என்ன ரிசல்ட் வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட், இதுதான் ஆக்சுவலா ஸ்கேல்பிங். ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேம்ல 1 minute இல்ல 3 minute டைம் ஃப்ரேம்ல ஸோ ஒரு 5 points இல்ல 4 points கேப்சர் பண்ணுவாங்க. அடிக்கடி பை செல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இதான் வந்து ஸ்கேல்ப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குவான்மேல நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் 1 year நான் வந்து நிஃப்டியில பண்ணியிருக்கேன், செல்லிங் சைட் பண்ணியிருக்கேன். அதாவது 10 லாட் செல் பண்ணும், பை பண்ணும். ஸோ 10 லாட்டுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 10 lakhs காமிக்குது இல்லை? ஓகே, 10 lakhs காமிக்குது. ரைட், பட் இப்போ யூஸ்வலா குவான்மேன் பொறுத்தவரை ஒரு ரூல் என்னன்னா, நம்ம ஸ்லிப்பேஜ் ஆட் பண்ணணும். நம்ம லாஸ்ட் ஒரு செல்லிங் வீடியோல காமிச்சிருக்கோம். ஒரு ஸ்லிப்பேஜ் ஆட் பண்ணா இப்போ ஒரு 3 lakhs ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா நீங்க சில ஸ்ட்ராட்டஜிக்கு பொறுத்தவரை ஸ்லிப்பேஜ் ஆட் பண்ணா மேக்சிமம் வந்து ஒரு 0.5% நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ 0.5% ஸ்லிப்பேஜ் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் காட்டுது பாருங்க. ஜஸ்ட் 3,02,752 தான் காட்டுது. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நாளைக்கு வந்து இதுல செட் பண்ணிருக்க ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 10 ட்ரேட் எடுக்கும். ஓகே, ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுக்கும். அதுக்கான சந்தர்ப்பம் வரும் பட்சத்துல 10 தடவை 10 லாட்டா செல் பண்ணும். ஓகேவா? இதுதான் நம்ம ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. ரைட்டா? சரி, இப்போ இந்த ஒவ்வொரு டைமும் நம்ம என்ட்ரி எடுக்கும் போது 10 லாட்டும் நம்ம எதிர்பார்க்கிற பிரீமியம்லயே கிடைக்குமா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம 10 ட்ரேட் எடுக்குதுன்னு வைங்களேன். ஸோ லாஸ்ட் இப்போ எக்ஸ்பைரி டேட் அப்பெல்லாம் உங்களுக்கு ஆஃப்டர் 1 o'clock 2 o'clockலாம் வந்து இப்போ நான் ஒரு 100 rupees பிரீமியம் செல் பண்றேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து அது வந்து இந்த மணி பிரீமியமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது லிக்விடிட்டி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற பிரீமியம் நீங்க 100 ரூபாய்க்கு செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேபி 70 rupeesஓ இல்லை 80 rupeesஓ இப்படிதான் நம்ம வந்து செல் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரைஸ்ல கொடுத்துருக்கோம். எப்படி பர் லாட்டுக்கு 500 rupees லாஸ், 1000 rupees ப்ராஃபிட், இப்படிதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ 10 லாட்டுக்கு பாத்தீங்கன்னா 5,000 rupees வந்து லாஸ் புக் பண்ணிடும் ஒரு லெக்ல, 10,000 rupees வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இதுல ஒன்றும் பெரிய சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியும் வீக் ப்ளஸ் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, ஸோ 9:18 இருந்து 5 அதாவது வந்து 3:14 3:15 வரலும் காலைல 9:18 இருந்து 15:14 3:15 வரலும் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். 10 டிரான்சாக்ஷன் நடக்கும். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ யூஸ்வலா ஸ்கேல்பிங் வந்து இப்படியும் பண்ணலாம், இல்ல சில இண்டிகேட்டர்ஸ் வச்சும் பண்ணலாம். ஸோ நான் இண்டிகேட்டர்ஸ் வச்சு உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோஸ் பண்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நமக்கு அந்த ஸ்லிப்பேஜ் ஆட் ஆகும்போது ஒரு பெரிய லாஸ் வரதுக்கான, அதாவது புரோக்கரேஜ் சார்ஜஸ் வரும். ஓகே, ஸோ ஸ்லிப்பேஜ் கன்சிடர் பண்ணணும், புரோக்கரேஜ் சார்ஜஸ் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க எவ்வளோ பண்ணாலும்
நீங்க எடுக்கிற ப்ராஃபிட் உங்களுக்கு ஒர்த்தாவே இருக்காது, ஒரு யூஸே இருக்காது. சரி, அப்போ வந்து இதேதான் நீங்க நார்மலா நீங்க ஒரு 30 ட்ரேட் பண்ணி 1000 rupees ஏர்ன் பண்றதுக்கு நீங்க ட்ரேடே பண்ணாம இருக்கலாம். சோ நீங்க ஃப்ரீக்வெண்டா நிறைய ட்ரேட் பண்ண சோ உங்களுக்கு தெரியாம நிறைய லாஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே, சோ நிறைய லாஸ் பண்றீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ் போயிட்டே இருக்கு. ஓகே, சரி, அப்போ ஸ்கேல்பிங் பண்ணவே முடியாதா, பண்ணக்கூடாதா அப்படின்னா நீங்க பண்ணலாம், பட் லிமிட்டெட் ரிட்டர்ன்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லிமிட்டெட் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்ல 2 ட்ரேட் மேல எடுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி அதிகமா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி வந்து பாருங்க, இப்போ நான் வந்து 9:15 ஒரே என்ட்ரி ஒரே எக்ஸிட், ஒரு நாளைக்கு ஒரு டிரான்சாக்ஷன் தான். இந்த ட்ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 year உடைய பேக் டெஸ்ட் ரிசல்ட் 2 lakhs வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கு. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் லாஸ் 10,000 ரூபாய், மேக்ஸிமம் ப்ராஃபிட் 20,000 ரூபாய். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப்பேஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, பாத்தீங்களா, -1,72,000. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ் இந்த மாதிரி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இவ்வளவு வந்தா ப்ராஃபிட் புக் பண்ணு, இவ்வளவு லாஸ் புக் பண்ணுன்றது எல்லாமே உங்களுக்கு லாஸ் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜியா மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றது? ஸோ அப்போ நீங்க செல்லிங்ல நிறைய டைப் இருக்கு, நீங்க அதை மற்றதை ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு வெறும் ஸ்டாப் லாஸ் மட்டும் இவ்வளவுதான் ப்ராஃபிட்னு இல்லாம பர்சன்டேஜ் பை ஸ்டாப் லாஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட்டபிளான ட்ரேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய கோர்ஸ், அதாவது ஆல்கோ ட்ரேடிங் கோர்ஸ்ல நிறைய வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேட் அதிகமா, ஈவன் நீங்க வந்து உங்களோட ஸ்லிப்பேஜ் ஆட் பண்ணாலும் ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கிற நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுடைய ஆல்கோ கோர்ஸ்ல இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், இல்லைன்னா நம்ம www.dtradingclass.com. ஸோ இந்த வெப்சைட்ல நம்மளுடைய டி ட்ரேடர் ஆப் லிங்க் இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து உங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க டெப்ளாய் பண்ணிக்கலாம். அதுல போத் ஆப்ஷன் பையிங் அஸ் வெல் அஸ் ஆப்ஷன் செல்லிங்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ப்ராப்பர் பேக் டெஸ்டட் ப்ரூவன் ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய வீடியோஸ்ல போட்டிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம், நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் வேணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கான்டாக்ட் நம்பர் தரோம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.